அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்டிங் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், அதாவது விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடித்தல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து குரூப்பாக சீரீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கேப்பு மிஸ் ஆகிருக்கும், நடுவில் லெட்டர்ஸு 4 லெட்டர் 5 லெட்டர் 6 லெட்டர் மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எந்த எழுத்துக்களை மிஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 3 வகையான மெத்தட் இருக்குது. அந்த 3 வகையான மெத்தடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நிறைய செம்ம போட்டு பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட் இல்லைங்களா. நிறைய செம்ம போடும்போது நீங்கள் எக்ஸாமில் குறுகிய நேரத்தில் போடுறதுக்கு அது சிறந்த வகை செய்யும். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். முதல் சமம் பாருங்களேன். ஏபி கொடுத்துருக்காங்க, 2 கேப்பு, அப்புறம் பிசிஏ, அப்புறம் 2 கேப்பு, அப்புறம் ஏபி, அப்புறம் ஒரு கேப். இதில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா எத்தனை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ள சீரீஸில் இருக்குது அப்படின்றத முதல்ல எழுதிக்கணும். அதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட். முதல்ல எத்தனை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். வாங்க முதல்ல நம்ம எத்தனை எழுத்துக்கள் அந்த மிஸ்ஸிங் எழுத்துக்கும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ அது 12 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ள சீரீஸில் இருக்குது, இந்த தொடரில் இருக்குது. அப்போ மொத்தம் 12 எழுத்து. அதை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 3 12 இல்லையா, 3 4s are 12 அல்லது 4 3s are 12 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த 3ன்றது இதை குறிக்கணும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது எழுத்துக்களையும், அந்த 4ன்றது இந்த குரூப்பையும் குறிக்கும். நம்ம வந்து முதல்ல 3 × 4 அப்படின்ற இதை எடுத்துக்கிறோம். அதாவது 3 லெட்டரை 4 குரூப்பாக பிரிச்சுக்கிறோம். 3 லெட்டராக ஒரு குரூப்புக்கு 3 லெட்டர்னு சொல்லிட்டு 4 குரூப்பாக பிரிச்சுக்கிறோம். அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல குறைவான லெட்ரு அதிகமான குரூப் அப்படின்றதே அந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் அதுலேயே ஆன்சர் வந்துடும். சப்போஸ் வரலன்னா நீங்கள் அடுத்த ஸ்ப்ளிட்டுக்கு போகலாம். அதாவது 4 3s are 12 அப்படின்ற ஸ்ப்ளிட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அதாவது 3 4s are 12, அதாவது 3 எழுத்தா 4 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். வாங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏபி, அப்புறம் ஒரு இந்த கேப்போட 3, அடுத்து 1 2 3, இங்கே ஒரு இது ஸ்ப்ளிட்டு 1 2 3, இங்கே 1 ஸ்ப்ளிட்டு 1 2 3. இப்போ 3 பிரிச்சுட்டோம் இல்லைங்களா. 3 4 குரூப்பை பிரிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஏபி இருக்குது இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேப் விட்டுட்டு பிசி இருக்குது. அப்போ பிக்கு பக்கத்தில் இதை நீ வந்து சில பேர் இப்போ பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி 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 ஏபிசின்னு அப்படியே போகுது இல்லையா. இதில் தேர்டு டிப்பு என்னென்னா, கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் அடுத்த என்ன டிப்புக்கு போகணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை செகண்ட் குரூப்போட கம்பேர் பண்ணணும். ஏபி இருக்குங்களா, பக்கத்தில் பி இருக்கான்னு பாருங்கள். பிக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வருது பாருங்கள், சி அப்படின்ற எழுத்து வருது இல்லைங்களா. அப்போ பிக்கு பக்கத்தில் என்ன வருது, சின்னு வரும்போது நம்ம இங்கே சியை போட்டுக்கணும் இல்லைங்களா. அதை நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட் குரூப்பை செகண்ட் குரூப்போட கம்பேர் பண்ணிவிட்டு, சப்போஸ் செகண்ட் குரூப்போட கம்பேர் பண்ணோம்னா தேர்ட் குரூப்பில் கம்பேர் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு செகண்ட் குரூப்போட கம்பேர் பண்ணும்போதே ஆன்சர் வந்துருச்சு. பிக்கு அடுத்த எழுத்து சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா செகண்ட் குரூப்பில். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், முதல் இருக்கிற கேப்பில் நம்ம என்ன எழுத்து எழுதணும், சி அப்படின்ற எழுத்தை எழுத போகிறோம். பாருங்கள் ஏபிசி வந்துருச்சுங்களா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஏ காலியாக இருக்குல்ல. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், பிசி காலியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி காலியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்துருச்சு இல்லைங்களா. சிஏபிசிசி அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுது. இது மாதிரி பார்த்திங்கன்னா குறுகிய நேரத்தில் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். சில பேர் நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அடுத்த சம் பார்க்கலாங்களா. இப்போ இந்த கணக்கை பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம என்ன டிப் பார்க்கணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்க சீரீஸில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ முதல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ அதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ 20 எழுத்துக்கள் வந்து இந்த கொடுக்கப்பட்டுள்ள சீரீஸில் இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம எழுதிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. என்ன எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் 4 5 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றத கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 1 2 3 4, 1 2 3 4 அதோட ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 1 2 3 4 அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். 1 2 3 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ
4 எழுத்தை 5 குரூப்பாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ முதல் குரூப்பை ரெண்டாவது குரூப்போட கம்பேர் பண்ணுறோம். ஏ பி இருக்குது, அப்புறம் டேஷ் வந்துருக்கு. பிக்கு அப்புறம் இங்கேயும் ஒன்றும் இல்லை, அடுத்த ரெண்டாவது குரூப்லேயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் மூணாவது குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ஏபிசிசி வருது, பிக்கு அப்புறம் சி வருது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏ வந்திருக்கு, இங்கே ஒரு ஏ தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம முதல் குரூப்பை ஃபோர்த்து குரூப்போட கம்பேர் பண்ணும்போது A-B-C வருது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணால் முதல் குரூப்பை ஃபோர்த்து குரூப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள், A-B-C வருது. இப்போ பிக்கு அப்புறம் சி வருது. அது மட்டும் இல்லாமல் ஏவும் டேஷாக வருது. அப்போ கட்டாயம் 2 ஏ வரணும் இல்லைங்களா. அப்போ இங்கே ஏ வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபோர்த்து குரூப்பில் இருக்க கேப்பில் ஏ வந்துருச்சு, இங்கே சி வந்துருச்சு, இங்கே ஏ வந்துருச்சு இல்லைங்களா. அடுத்தது செகண்ட் குரூப்பை லாஸ்ட் குரூப்போட ஃபிஃப்த்து குரூப்போட நம்ம கம்பேர் பண்ணணும். ஆனால் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா AB-E அங்கேயும் AB-E இருக்குது. அப்போ இங்கேயும் அதே கேப் தான், அங்கேயும் அதே கேப் தான் வருது. என்ன செய்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் 2A-BC வருது, அடுத்து ஏ வந்து 2B-C வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம என்ன பண்ணலாம், B போடலாம் இல்லைங்களா. ரெண்டாவது குரூப்லேயும் ஃபிஃப்த்து குரூப்பில் இருக்கிற கேப்லேயும் நம்ம B போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து CB-AB வரும். ஆனால் நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஏன் சி போடக்கூடாது அப்படிங்கிற டவுட். இந்த டவுட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அங்கே 4 ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதை நம்ம பார்க்கணும். 4 ஆன்சரை கொடுக்கப்பட்டுள்ள நம்ம ஏன்னா 2 கேப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிற கேப்பையும் அந்த ஃபோர்த்து குரூப்பில் இருக்கிற கேப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதனால் அந்த 4 ஆப்ஷனை கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா CA-BC வருது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா BB-AC வருது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா CB-AB வருது இல்லைங்களா. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா BBCC வருது. அப்போ நம்ம கட்டாயம் தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து சின்ற ஃபஸ்ட் எழுத்தையும் ஏன்ற தேர்ட் எழுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. நல்ல கேப்பில் இருக்கிறது BB மட்டும்தான். அப்போ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் அதில் கரெக்டாக பொருந்துது. அப்போ கட்டாயம் நம்மளுக்கு BB வரும் அப்படிங்கிற டவுட்டையும் நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மேலே மட்டும் நம்ம எழுதும்போது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். முதல் டிப் என்னென்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது எத்தனை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ எண்ணிக்கலாங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எழுத்து இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 16 எழுத்துக்கள் இருக்குது. 16 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 4x4, அதாவது 4 எழுத்தாக 4 குரூப்பாக நம்ம பிரிக்க போகிறோம். 1 2 3 4 இது ஒரு குரூப்பாகவும், 1 2 3 4 இது ஒரு குரூப்பு. அடுத்து பாருங்கள் 1 2 3 4, அடுத்து பாருங்கள் 1 2 3 4. இப்போ பாருங்கள் H-EGன்னு இருக்குது. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரணும் போகிறோம், அதை லாஸ்ட்டு குரூப்போட கம்பேர் பண்ணுங்கள். ஹெச்சுக்கு அப்புறம் F வந்துருக்கு இல்லைங்களா. அதனால் நம்ம முதல் குரூப்பை லாஸ்ட் குரூப்போட கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் F வந்திருக்கு இல்லைங்களா. இப்போயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா சீரீஸும் எப்படி போகுதுன்னா HFEGன்னு போகுது. இருந்தாலும் நீங்கள் ஒன்று பொறுமையாக போடுறதுனா இப்போ ரெண்டாவது குரூப்பை தேர்ட் குரூப்போட கம்பேர் பண்ணி போடலாம். பாருங்கள் HFEGன்னு இருக்குது, EGக்கு முன்னாடி F வந்துருக்குங்களா. அப்போ இங்கேயும் F வரும், அதுக்கு முன்னாடி H வந்திருக்கனால இங்கே H வரும். அடுத்தது HFEG வரணும் இல்லைங்களா, ஈக்கு அப்புறம் G வரணும். அதனால் இங்கேயும் ஈக்கு அப்புறம் G வரும் அப்படின்றத நம்ம போடலாம். புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் சீரீஸில் போட்டுக்கணும், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு முதல் குரூப்பை ரெண்டாவது குரூப்போடையோ இல்லை மூணாவது குரூப்போடையோ இல்லை நாலாவது குரூப்போடையோ எதோட செட் ஆகுதோ அதில் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு செட்டாக கம்பேர் பண்ணி போடலாம். ஏன்னா ஒரு செட்டும் வேறு விதமாக வரும். சில கணக்கில் எல்லாமே ஒரே மாதிரி வருது. இப்போ இந்த இதில் HFEGன்னு வருது. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண உடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு பார்த்திங்களா. அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள், அப்போயே நிறைய கணக்குக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். வரலன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணால் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அடுத்த சம்முக்கு போகலாங்களா. வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு மாடல்லையும் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்துட்டு அந்த எழுத்துக்களை ஸ்ப்ளிட் பண்ணணும். எல்லா இதுலேயும் முதல்ல அதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் எண்ணி பார்த்தோன்னா, முதல்ல இந்த லைனில் பார்த்திங்கன்னா 15 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 15 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 15 நம்ம என்ன பண்ணலாம்,
5 15 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 3 எழுத்து 5 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். வாங்க நம்ம பிரிக்கலாம். ஏபி 3 எழுத்தாக நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு எப்படின்னா பிரித்த உடனே நம்மளுக்கு ஆன்சர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏபிசி அடுத்தது பிசிஏ அது மாதிரி வருது. அதாவது அந்த ஏபிசி இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அந்த முக்கோண வடிவில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதாவது ஏக்கு அப்புறம் பிசி வருது, அடுத்தது பியில் ஸ்டார்ட் பண்ணி சிஏ போகுது, அப்புறம் சியில் ஸ்டார்ட் பண்ணி ஏபி வருது. அதாவது ஒவ்வொரு எழுத்தும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுரண்டு திருப்பி வர மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதுதான் இந்த இதுக்கான ஆன்சர். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு எழுத்து ஏ வரும் இல்லைங்களா, அடுத்து என்ன வரும் பி சி வரும் இல்லைங்களா, அடுத்த எழுத்து என்ன வரும் சி வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி, அடுத்தது பிசிஏ. இதுதான் செகண்ட் மெத்தடுங்க. அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 2 எழுத்துக்கள் இல்லை அடுத்த 3 எழுத்துக்களோ அது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே வர்றதான் செகண்ட் மெத்தட். சரிங்களா. புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3ன்னு ஒரு நம்பர் எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா 1 2 3 அப்புறம் என்ன வரும் 2 ஸ்டார்ட் பண்ணும், 2 3 1, அடுத்து 3ல் ஸ்டார்ட் பண்ணும், 3 1 2 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகும். 1 2 3 2 3 1 3 1 2 அப்படின்னு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் டைப் மாடல். இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த ஒரு கணக்கு பார்க்கலாம். வாங்க இந்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் முதல்ல எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்ற கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 எழுத்துக்கள் இருக்குது. 12 எழுத்துக்கள் நம்ம எப்படி பிரிக்கலாம், மீனாங்க 12 பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ 3 எழுத்தாக 4 குரூப்பாக நம்ம பிரிக்க போகிறோம். பிரிச்சிடலாமா. 4 குரூப்பாக பிரித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்தோன்னே ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பிக்யூஆர் கியூஆர்பி, அடுத்தது பிக்யூஆர், அடுத்தது கியூஆர்பி. அதாவது பியும் கியூலையும் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த எழுத்துக்கள் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 எழுத்தும் ஃபஸ்ட்டில் வந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பியும் கியூவும் மட்டும்தான், 2 எழுத்து மட்டும்தான் திருப்பி ஃப்ரண்ட்லேருந்து அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது இந்த கணக்கில் அப்படின்னு இல்லைங்களா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் சம்மோட பாருங்கள் மெத்தடு. ஆனால் இது வந்து செகண்ட் குரூப்பில் தான் வரும். ஏன்னா இந்த வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த ஒரு எழுத்து திருப்பி ஒரு எழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மற்ற 2 எழுத்துக்கள் வர மாதிரி இருக்குது. அதான் நீங்கள் நல்லா மனசில் இருத்தி வச்சிங்க. வாங்க நம்ம அடுத்த கணக்கு பார்க்க போகலாம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது தேர்ட் டைப்பு. இது நம்ம அப்சர்வேஷன்லேயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குது. 12 நம்ம 3 செட்டாக பிரிச்சுக்கலாம். பிரித்த உடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். 3A 3B 3C 3D வர மாதிரி இதில் இருக்குது இல்லைங்களா. இந்த டைப் பார்த்திங்கன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3A 2B 3C 4D 5E அது மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா AB AC AD AE AF அது மாதிரி போயிட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா A வந்து 2B, A வந்து 2C, A வந்து 2D அது மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா 4A 4B 4C 4D அது மாதிரி கூட வரும். இப்போ இந்த அடுத்த சம் பாருங்கள். A இருக்குது, டேஷ் B இருக்குது, டேஷ் வருது, C இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா 2A 3B 4C 5D வர மாதிரியான மெத்தட் தான் இந்த சம் பார்த்தீங்கன்னா. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த சம் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா R வருது, அதுக்கப்புறம் S வருது மாதிரி இருக்கு இல்லையா. 6 S தான் மாதிரி வருது. அப்போ R போட்டு S, R போட்டு 2 S, R போட்டு 3 S, R போட்டு 4 S அது மாதிரி வருது. இதில் 4 விதமான சம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷனு கீழே கொடுத்துருக்கேன். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் சம்ஸ் போட தான் உங்களுக்கு நிறைய அது டக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். டக்குன்னு நீங்கள் போட்டுருவீங்க. எந்த டைப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அப்புறம் டக்குன்னு நீங்கள் பார்த்து போட்டுருவீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ அந்த 3 டைப்பு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போதே ஆன்சர் வந்துடும். அப்படி வரலன்னா ஃபஸ்ட் குரூப்பை செகண்ட் குரூப்போடையோ இல்லை தேர்டு ஃபோர்த்து குரூப்போடையோ கம்பேர் பண்ணும்போது எந்த எழுத்துக்கு பக்கத்தில் எந்த எழுத்து தேவையோ அந்த எழுத்தை பார்த்து நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அதையும் மீறி உங்களுக்கு 2 எழுத்து கண்டுபிடிச்சோம், மீதி 2 எழுத்துக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் ஆப்ஷனை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கட்டாயம் வந்துடும். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 1 2 3 2 3 1 3 1 2 அந்த மாடலில் லெட்டர்ஸ் வந்து சுழண்டு அதாவது திருப்பி சுழண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா 1 A 2 B 3 C 4 D அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா AB AB அது மாதிரி வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எண்ணமே நம் வாழ்க்கை. நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.